இந்தியாவில் புதிய வகை கொரோனா வைரஸ் அதிகமா பரவுது, அதனால மக்கள் அச்சம் அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் வருது. கரெக்ட் தானே? கொத்து கொத்தா மரணம், மாஸ்க் போடாம வெளியில போக கூடாது, லாக்டவுன், இ பாஸ், இப்போ பரவிக்கிட்டு இருக்கிற இந்த வைரஸ் என்ன ரகம், அதுக்காக உண்மையிலேயே நாம பயப்படணுமா? இதெல்லாம் பார்ப்போம் வாங்க. கொரோனா ஆல்ரெடி நம்ம நாட்டுக்குள்ள வந்துருச்சு, அது கூட தான், அது மத்தியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வைரஸை பொறுத்த வரைக்கும் அது ஜெனட்டிக்கா மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும், அதாவது மாறிக்கிட்டே இருக்கும் அல்லது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். அந்த ஜெனடிக் மியூட்டேட் ஆன, அதாவது அப்டேட் ஆன வைரஸ் வீக்காவும் இருக்கலாம், இல்ல ஸ்ட்ராங்காவும் மாறலாம். இப்போ பரவிக்கிட்டு இருக்கிற NB 1.8.1 அப்புறம் LF7 அப்படிங்கிற கொரோனாலாம் ஏற்கனவே பரவன கொரோனா வைரஸோட ஒரு வேரியேஷன் தான். இந்த வேரியேஷன் வைரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பயங்கரமான சிவியரான இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படுத்தாத ஒரு வீக்கான வைரஸ் தான் அப்படின்னு WHO சொல்லியிருக்காங்க. அதாவது இத வேரியன்ஸ் அண்டர் மானிட்டரிங் கேட்டகரியில தான் வச்சிருக்காங்களாம், வேரியன்ஸ் ஆஃப் கன்சர்ன் போன்ற கேட்டகரியில எல்லாம் வைக்கல. ஆனா இதோட பரவல் வேகமா இருக்குது அப்படிங்கறதுனால தான் நிறைய பேருக்கு இது கேசஸ் அதிகமாகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட அறிகுறிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கமான கொரோனா வைரஸ்ல என்னென்ன அறிகுறிகள் இருக்குமோ அதே தானா. அதோட சேர்த்து இரைப்பை பிரச்சனையும் செரிமான பிரச்சனையும் கூடுதலா இருக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. பொதுவா பார்த்தா இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற வைரஸ் இல்ல, அதனால இதை பார்த்து ரொம்ப பயப்படவும் தேவையில்லை. ஆனாலும் ரொம்ப வயசானவங்க, ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வைரஸ் வீக்கா இருந்தாலும் கூட ஒருத்தருடைய உடல்நிலை மோசமா இருக்கிறப்ப இன்னும் அது அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி காரணங்களுக்காக இப்பவும் மக்கள் பொது இடங்கள்ல மாஸ்க் அணியிறது, கையை சானிடைஸ் பண்ணி சுத்தமா வச்சுக்கிறது, இது மாதிரி வழக்கமா நம்ம கொரோனா காலத்துல செஞ்ச விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா வீரியம் கம்மியான வைரஸ் தான், அதனால பயப்பட வேண்டாம், ஆனாலும் ஜாக்கிரதையா இருக்கணும்.